பாருங்க, மதுரைக்கு கூடல்னு பேரு. ஆனால் அந்த இலக்கியத்தில் மதுரைன்னு சொல்கிறோம். ஏன்? மதுரை என்பது இலக்கியத்துக்குள்ளே வந்தது பின்னால். திருப்பானாற்றுப்படை கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னே கிடையாது. அதனால தான் மதுரை சொல்ல அவன் பயன்படுத்துகிறான். கல்வெட்டில் கிமு 2ஆம் நூற்றாண்டிலே மதுரை வந்துச்சு. இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வரதுல லேட் ஆகிடுச்சு. அவங்க கூடல் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆரம்ப காலம், பின்னால் அந்த காலம், இந்த திருப்பானாற்றுப்படை காலத்தில் தான் மதுரை இலக்கியத்துக்குள்ள வரது. நம்ம போகிறோம். கலித்தொகை பிற்காலம் சொன்னாலும் அதில் கூடல் தான் வருது, மதுரை வருது. காரணம்னா அது பழங்குடி மக்களுடைய இலக்கியம். பழங்குடிகள் எப்படிலாம் இலக்கியத்தை பாடிக்கிட்டு இருந்தாங்க, அது அப்படியே மேல் தட்டு மக்களும் கொண்டு வராங்க தங்களுக்கு. அது சங்கத்தினுடைய கடைசி காலம். மக்கள் வாழ்க்கை சங்க இலக்கியத்துக்குள்ள வர வர கலித்தொகையும் பரிபாடுகளும் பெருசாக அந்த 8 தொகையில் அது முழுக்க முழுக்க மக்களுடைய இது. அது கடைசியில் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இந்த 3 நகர்களும் வரிதே என்று சொல்வதற்கு என்ன காரணம்? வேந்தர்கள் அழிந்து போய்விட்டார்கள், இதுதான் காரணம். திருப்பானாற்றுப்படை காலத்தில் மூவேந்தரும் இல்லை. அதனால தான் இந்த வஞ்சியும் வருது, மதுரையும் வருது, இது குழந்தையும் வருது. வஞ்சிக்கு வேற பேர் கரூர், அதுவும் இருந்தது, வஞ்சியம் இருந்தது. ஆனால் இந்த இலக்கியம் வஞ்சியம் மட்டும்தான் இருந்தது, கரூர் சொல்லுது. கரூர் அகநானூற்றில் வருது. ஒரே அரசன் காலத்தில் கரூர் கரூர் என்றும் ஒரு வஞ்சி என்றும் கூறப்படுகிறது. கோதை என்ற ஒரு மன்னனுடைய காலத்தில் ஒரு பாட்டில் கரூர்னு சொல்லுது அகநானூறு, இன்னொரு பாட்டில் வஞ்சின்னு சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சேரர்கள் மேற்கொண்டு வந்தாங்க. மேற்கன்னா இப்போ கேரளா இருக்கிறவங்க, அதுவும் தமிழ்நாட்டு பகுதி தான். அவங்க கொங்கு நாட்டை பிடிக்கிறாங்க, படையெடுத்து கொங்கு நாட்டை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்க படிப்படியாக கரூர் வராங்க. கரூர் வந்த பிறகு இந்த 2 வேந்தர்கள் தொல்லையாக இருக்கும்போது இங்கேயே படையை வச்சுக்கிறோம். கரூர்லேயே அவங்க படையெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சேர மன்னர்கள் ஒரு 100 தான் இருக்கும், 100 ஆண்டுக்குள்ளே தான் அவங்க ஆட்சி கரூரில் நடந்தது. திரும்ப இந்த கலப்பிற பிரச்சனை அதெல்லாம் வரும்போது போயிட்டாங்க மேற்கரைக்கு. இப்படி 5ஆம் நூற்றாண்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேந்தரும் மூவேந்தரும் சரி, இவர் கையன் சிவராஜ் பள்ளி என்ன சொல்லுவாங்கன்னா 150 வருஷம் தான் ஆண்டாங்க, அதுக்கு மேலே அவங்க ஆட்சி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு கணக்கு, அவ்வளோதான். அதில் கருத்து மாறுபாடும் வர இருக்கிறது, வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஓரளவுக்கு கிரனாலஜி இப்போ ஏர்லி தமிழ் என்ற நூலில் தான் அவர் ஓரளவுக்கு வகுத்து இருக்காரு. யார் முன்ன யார் பண்ண, அது முழுமையாக சரியாக சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் 1936 இது பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த வேந்த எழுச்சி வந்தது, வேலிகள், அப்புறமா இது குடித்தலைவர் வேலியர் வேந்தர் அப்படின்னா படிப்படியாக தமிழ்நாட்டு அரசியல் இருந்தது. மகள் மருத்து என்ற ஒரு துறை இருக்குது, புறநானூற்றில் 20 பாட்டு அதில் வருது. அதில் சொல்லும்போது தொல்குடி மன்னன் மகளே, அந்த தலைவியை சொல்லும்போது, இந்த பெண்ணை சொல்லும்போது தொல்குடி மன்னன். தொல்குடி மன்னன் ஒரு ஸ்டேஜ் அந்த அரசியல். அது மக்கள் அங்கேருந்து திட்ட அங்கங்கே இருப்பாங்க. ஒரு குடி இருக்கும், 2 குடி இருக்கும். அதுகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் தொல்குடி மன்னன். மன்னன் என்று சொல்லும், மன்றம் என்று சொல்லும். இந்த 2 சொல்லுமே ஒரு அடிப்படையில் மண், அதாவது மன்னன்னா நிலையானது. ராஜாக்கள் மாறுவாங்க, அந்த மன்னன் இது மட்டும் தொடர்ந்து இருக்குன்னு அந்த பழங்குடி நம்பினாங்க. அதனால தான் மன்னன் பேர் வச்சாங்க. அப்புறம் வேல் இவங்க பல மன்னர்களுக்கு இடையில் அவங்களாம் ஜெயிச்சு தன்னுடைய ஆட்சியை கொண்டு வரும்போது அவர் இவங்களோட உயர்ந்தவர் வேல். அவர் வேல் என்றாலே வெளிச்சம், வெளி, ஒளி, இந்த அடிப்படையில் தான் அந்த பெயரே வருது, வேல் என்ற பெயர். இதில் பட்டினப்பாளையில் பல்வொழியர் பணிபோடுங்க என்று ஒருவர். ஒளியர் என்றால் வேலி தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க ஒளி என்ற பெயராலும் கூறப்பட்டார்கள். அப்படி பார்க்கும்போது பல்லவ மன்னன் சிம்மவரனுடைய ஒரு செப்பேடு
பள்ளங்கோயில் செப்பேடு இங்கே உடையது.